உள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகாராஜாவாய் இருப்பவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி மகிமையாய் வீற்றிருக்கிற மகிமையின் தேவனே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக, அன்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே மகாராஜாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திற்காக நன்றி. இந்த காலை நேரத்திலும் என் தேவ கரமும் தேவ பிரசன்னம் எங்களை நிரப்புகிறபடினால நன்றி. இந்த காலை நேரத்தில் நம்முடைய மகிமை நிரப்பி கொண்டிருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு மகாராஜா உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகின்றாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசம் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். பாடுங்க. உள்ளுள்ள இடங்களில் ஆமென், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் சொல்லுவோம், மனிதர் என்னை ஆமென் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் சொல்லுவோம், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இப்போ நம்ம உணர்ந்து படிக்க போகிறோம். மனிதர் என்னை கைவிட்டாலும். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு உண்டு. மனிதர்கள் நம்மை கைவிடலாம், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம நம்பலாம், அது கைவிட்டு போகலாம். நம்ம நம்புகிற பணமோ நகையோ பொருளோ அது நமக்கு ஏற்ற நேரத்தில் உதவாமல் போகலாம்.
நம்முடைய படிப்பு நமக்கு உதவாமல் போகலாம். எதை மலை போல நம்பி இருக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு உதவாமல் போகலாம், மனிதர் கைவிட்டாலும். அப்போ எல்லாரும் நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வருவது ஒரு சாதாரண காரியம். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆனால் ஒரு நாளும் என் கர்த்தர் கைவிட மாட்டார். கரங்களை தட்டுவோமா? ஒரு நாளும் என் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அடுத்தபடியாக பாருங்க, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டான். சில நேரங்களில் தள்ளுவாங்க ஆகாதவர்கள். ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கர்த்தர் அப்படிதான் உங்களை உயர்த்த போகிறார். ஒருவேளை உங்களை ஆகாதவர்கள் என்று சொல்லி யாரு தள்ளினாலும் சரி, யாரு தள்ளிவிட்டாலும் சரி, தள்ளப்பட்ட நிலைமையிலும் தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க இருந்தாலும் சரி, என் தேவன் அதையெல்லாம் மாற்ற போகிறார். நம்ம எல்லாம் உணர்ந்து படிக்க போகிறோம். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமி சம்மலுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமி சம்மலுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, என்ன நாளிலுமே என் நிலையிலுமே என்ன வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டால் சோர்ந்து போகாமல் சோர்ந்து முன் செல்லவே. சொல்லுங்க, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுங்க, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த நாளிலும் எந்த நிலைமையிலும் இயேசு உங்களுக்கு போதும். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே, அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கரம் பிடித்து நடத்துகிறவரே, கண்மணி போல் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறவரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் எங்களை முடிசூட்டுகிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை துதிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம், ஒரு வாழ்க்கையில் ஒரு சுகம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். படுங்க, மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். கதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். படுங்க, மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும்போது என்ன வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்ன வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும்போது என்ன வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் அங்கு துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் அங்கு துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். சொல்லுங்க, அபிஷேகம். ஆமென். ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கைகளை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடுங்க, நீர் என்னோடு இருக்கும்போது என்ன வெற்றி வெற்றியே. ஆமென் ஆமென் ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்ன வெற்றி வெற்றியே. சோர்ந்து போவதில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது என்னாலும் ஒரு வெற்றி உண்டு. அவர் நம்மோடு இருக்கும்போது என்னாலும் ஒரு சுகம் உண்டு. அவர் நம்மோடு இருக்கும்போது என்னாலும் ஒரு மகிமையின் மேகம் நமக்கு முன் செல்கிறதா இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிரசன்னமும் ஒரு தேவ மகிமையும் உங்களை நிரப்பும். எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறாங்க பிள்ளைகள் எல்லாம். அதனால் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறவர்களுக்கு அநேக ஜெப குறிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நம்ம விசேஷமாக சுருக்கமாக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா தேர்வு எழுதி கொண்டிருக்கிற 10, 11, 12 எழுத போகிற எழுதி கொண்டு இருக்கிற ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல ஒரு கிருபையை கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஜெயத்தை தாங்கப்பா. தேர்வின் நேரத்தில் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுங்கப்பா. தேர்வின் நேரத்தில் என் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. தேவ பிரசன்னமும் நம்மை நிரப்பி கொண்டு இருக்கிறது. கர்த்தாவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்க கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே என் தேவ கரமும் தேவ பிரசன்னமும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரோடும் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே தேவ வல்லமை தங்கியிருப்பதாக, தேவ இரக்கம் தங்கியிருப்பதாக, தேவ கரத்தின் மகிமை தங்கியிருப்பதாக. பாடல்களை ஆண்டவரே தகப்பனே பாடங்களை ஆண்டவரே படிக்கும் பொழுதே, பாடங்களை படித்து ஆயத்தப்படுத்தும் பொழுதே கர்த்தர் அதில் உம்முடைய கிருபையை நீர் வைக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல என் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மீதும் உடைய தயவுள்ள கரத்தை வைத்து ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்தை வைத்து கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே சிறு பிள்ளைகள் மீதும் உடைய தயவுள்ள கரத்தை வைங்க. வெயிலின் நிமித்தமாக கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவரே எந்த ஒரு பலவீனங்கள் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. வாகனங்களிலே
தங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஆலயத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே தகப்பனே, ஜெயத்தோடு எழும்பி வரவும், வெற்றியோடு திரும்பி வரவும், கம்பீரத்தோடு திரும்பி வரவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கரமாளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். எல்லாரும் உட்காருங்க. நாம் வாசிப்போம். நம்ம எல்லாரும் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. அதனால் சுக வாழ்வு, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுக வாழ்வை கொடுப்பார். அந்த சுக வாழ்வு என்கிற தலைப்பில் நம்ம அநேக காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் ஒரு காரியங்களை நம்ம ரொம்ப சுருக்கமாக தியானிக்க போகிறோம். கர்த்தர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். 20, 21, 22 வாசிப்போம். ம் ஆ ம் ம் 21. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இங்கே ஒரு சம்பவம். இங்கே ஒரு மனிதன் தேவனை தேடி வருகிறார், இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார். அந்த மனிதனுடைய மகனுக்கு என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊமையான ஆவி பிடித்து அந்த மகனை பெரிய போராட்டத்துக்குள்ளே தள்ளி கொண்டு இருக்கிறது. எப்படிலாம் தள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அலைக்கழிக்கிறது. என்ன பண்ணுது? அலைக்கழிக்கிறது. அலைக்கழிக்கிறதுன்னு என்னது? அலைக்கழிக்கிறது. நீங்கள்லாம் அலைக்கழிப்பு இல்லாமல் அமைதியாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இதனுடைய அலைக்கழிப்பு இல்லையா? இப்போ அலைக்கழிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக வெள்ளம் வரும்பொழுது அங்கிட்டு இங்கிட்டு அலைக்கழிச்சிட்டு கிடக்கும் இல்லையா? ஒரு நிலைக்கு இல்லாமல், ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த அலைக்கழிப்புங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத குறைச்சல். சில நேரங்கள் நம்மளும் அலைக்கழிக்கப்படுவோம், அப்படி தானே? அலைக்கழிக்கப்படுவோம். பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் அரசு அலுவலகங்களில் வேலை பார்த்தீங்கன்னா, சரி கையெழுத்து வாங்கணும்னா அங்கே போ, இங்கே போ, அங்கே இந்த செய், இதை பண்ணு, அதை பண்ணு. எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இந்த மேலே இருக்குது அப்படிம்பாங்க, மேலே ஏறி போனால் கீழே இருக்குது அப்படிம்பாங்க, கீழே போனால் அங்கே இருக்கும்பாங்க. எல்லாத்தையும் சுற்றி பிடிச்சி இந்த சம்மந்தப்பட்ட ஆளை போய் பார்த்தா அவர் வரலை அப்படிம்பாங்க. இதுதான் அலைக்கழித்தல். அதனால தான் அலைக்கழிப்பும் அலைச்சலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதனால தான் ஒரு வேத வசனம் இருக்குது, உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம், உன் அலைச்சல்களை என்ன பண்ணியிருக்கீங்க? ஆமாம். அப்போ நீங்கள் கடந்த நாட்கள்லாம் அலைக்கழிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அலைச்சல்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை எண்ணி வச்சிருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய பெரிய கிருபை. அப்போ அது அவனை அலைக்கழித்து கொண்டு இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். என்ன பண்ணுறான்? பல்லை கடித்து என்ன பண்ணுறான்? சோர்ந்து போகிறான். பல் கடிச்சிருக்கீங்களா? நீங்கள் பல்லை கடிச்சிருக்கீங்களா? எப்போ கடிப்பீங்க? கோபமாக இருக்கும்போது. அல்லேலூயா. அப்போது நிறைய கோபப்படும் பொழுது நிறைய நரம்புகள் வேலை செய்தான். நம்ம கோபப்படும் பொழுது நிறைய நரம்புகள், உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா நரம்பும் கோபப்படும் போது வேலை செய்யலாம். நீங்கள் கோபப்படுவீங்களா? இனிமைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் சிரிக்கும்போது உங்கள் மூளையுடைய நரம்புகள் எல்லாம் வேலை செய்தான். இதில் நுண்ணிய நரம்புகள், மூளையில் இருக்கிற நியூரான், மூளையில் இருக்கிற எல்லா நரம்புகளுக்கு பேர் நியூரான். முடியை விட சின்னதான நிறைய நரம்புகள் இருக்குது.
அதேமாதிரி சிறுநீரகத்தில் நரம்புகள் இருக்குது, அதுவும் முடியை விட சின்னதானது, நெப்ரான். இப்போ நீங்கள் நல்லா சிரித்து மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் இந்த 2 நரம்பு வேலை செய்யுதான். ஆனால் நீங்கள் கோவப்படும்போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா நரம்பும் வேலை செய்யுது. அது வேலை செய்கிறது மாத்திரமல்ல, அது பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றத்தை சந்திக்குது. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அதான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன்னுடைய இருதயத்தை வேண்டி. அப்போ நீங்கள் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் ஒரு வேத வசனம் சொல்லுது இருக்கு இல்லையா, மன மகிழ்ச்சி ஆமாம், ஔஷதம் நல்ல மருந்து எல்லாம் ஒன்று தான். மன மகிழ்ச்சி ஔஷதம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவன் பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். ஃபிசிக்கலாக நம்ம சோர்ந்து போவோம், அப்படி தானே? எப்பமெல்லாம் ஃபிசிக்கலாக சோர்ந்து போவீங்க? ஓவர் ஒர்க்கு, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓவர் ஒர்க்கு. சில நேரம் நீங்கள் நல்ல வேலை செஞ்சுருப்பீங்க, ஒரு என்கரேஜ் உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இது சரியில்லைன்னு சொன்னோடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, சோர்ந்து போயிடுவீங்க. அது மனதில் சோர்ந்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியில் ஒரு சோர்வு வரும். அப்போது இதனால் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த சோர்வு இருந்தாலும் சரி. சோர்வு இருக்குதா? காலையில் நான் பலத்தோடு இருக்கேன், சாயங்காலம் வரைக்கும் நான் அந்த பலத்தோடு இருக்கேன்னு நம்ம சொல்ல முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பலன் குறையுது, மத்தியானம் கொஞ்சம் பலன் குறையும். அப்போது நான் சொல்கிறேன், பலன் குறையாத ஒரு ஆசீர்வாதம், சோர்வு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை வருகிற நாட்களில் கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போகிறான். அப்படி அது மாத்திரமல்ல, இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தில், இதுதான் அவனுடைய அந்த ஃபிசிக்கல், அவனுடைய சூழ்நிலை, பாடி நேச்சர், இந்த கண்டிஷனில் அவன் இருக்கான். ஆனால் என்ன நடக்குது பாருங்கள், 20வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவன்கிட்ட கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும் பொழுது அவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியும் அவன் இந்த வேலையை செய்கிறான். அவனுக்கு அந்த அசுத்த ஆவி, அந்த அலைக்கழிக்கிற ஆவி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியும் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவனை தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இப்போ என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த மகனை கொண்டு வந்த உடனே அவன் எங்கே விழுதான், தரையில் விழுறான். அதனால் தெரிந்து கொள்ளுங்கள், அசுத்த ஆவிகள் நீங்கள் முழங்கால் படியிட நீங்கள் இயேசு கிறிஸ்துட்ட வர உங்களுக்கு விரோதமாக போராடக்கூடிய அசுத்த ஆவி தரையில் விழுந்துடும். இதுதான் ரகசியம். நீங்கள் காலையில் எழுந்து ஜபிக்க இப்போ நீங்கள் 40 நாள் ஜபத்தில் நீங்கள் எந்திரிச்சு ஜபிச்சு ஆயத்தப்பட்டு வர்றீங்க. ஆனால் இதை நீங்கள் கண்டினியூட்டியாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல உடலில் திராணி இருக்குது, நல்ல சக்தி இருக்குன்னா 3 மணிக்கு எந்திங்க. 3 மணிக்கு எந்திரிச்சுன்னா மகா பெரிய கிருபை கிடைக்கும், மகா பெரிய கிருபை. 3 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா மகா பெரிய கிருபை. 4 மணிக்கு எந்திரிச்சு கிடைச்சிங்கன்னா தயவு கிடைக்கும். 4 மணிக்கு எந்திரிச்சு ஜபிச்சிங்கன்னா தயவு. 5 மணிக்கு நீங்கள் ஜபிச்சிங்கன்னா சில சகாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 3 மணி, 4 மணி, 5 மணி, இந்த 3 டயத்துலையும் திட்டிங்கன்னா கிருபை, தயவு, சகாயம். இது பார்த்திங்கன்னா பைபிளில் பெரிய சப்ஜெக்ட்டு. அப்போ நீங்கள் காலையில் எழுந்து ஜபிப்பதற்கு நீங்கள் இப்போவே ஆயத்தமாகுங்க. இனி வருகிற நாட்களில் எப்படியாவது 3 மணிக்கு எழுந்திரிச்சு என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் உம்மிடத்தில் வச்சுருவேன். எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் 3 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் எந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்காதபடி உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நல்லா பாட்டை பாடி ஆராதிங்க. இல்லைனா வேத புஸ்தகத்தை எடுத்து நல்லா வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 1 hour இல்லைனா ஒரு 2 hour நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களுடைய நாளை தொடங்கிருங்க. இல்லை எனக்கு பகலெல்லாம் வேலை இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு 1 hour ஜெபிச்சுட்டு கூட நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் காலையில் தேவ சமூகத்தில் அந்த நேரத்தில் இருக்கணும். இல்லை எனக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்மா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நள்ளிரவு நேரத்தில் ஜெபிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணிங்கும்போது அந்த பழைய நாள், 12 மணிங்கிறது புது நாள். நல்லா 11 மணிலேருந்து 12 மணி 12:30 வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பழைய நாளுக்கு நன்றி சொன்ன மாதிரி ஆயிரும், புதிய நாளை ஜெபத்தோடு தொடங்கின மாதிரியும் இருக்கும். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, துதித்து என்ன நடந்துச்சு, சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரம் அகன்று போயிற்று, பூமி அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் தானாக திறக்குது. நான் சொல்கிறேன், எல்லா ஜபத்துக்கும் ஒரு வல்லமை இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார் புதிய ஏற்பாட்டில், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. இப்போ காலையில் ஜபிக்கிறது நல்லது, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. அப்போ தேவ பிள்ளைகள், நீங்கள் நல்ல உங்கள் உடம்புல ஒரு கொஞ்சம் பலன் இருக்குது, நல்ல ஒரு டயர்ட் எல்லாம் இருக்குதா, கொஞ்சம் நல்லா ஜபிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ நள்ளிரவில் ஜபம் பண்ணுங்க. அடைக்கப்பட்ட கதவும் இதுவரைக்கும் திறக்காத கதவும் உங்களுக்கு திறக்கும். இதுதான் அந்த தேவனுடைய வல்லமை. இப்போ பாருங்கள், தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். 21வது வசனத்தில் அவர் கேட்குறாரு, அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே
உண்டாயிருக்கிறது. அப்போ சிறு வயதுலேருந்தே இந்த போராட்டம், சிறு வயதுலேருந்தே இந்த பிரச்சனை. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அந்த பையன் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே, கை குழந்தையாக இருக்கும்போதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். கை குழந்தையாக இருக்கும் பொழுதே எதை குறிக்குது? நீண்ட நாட்கள் போராடக்கூடிய போராட்டத்தின் கிரியைகளை இது குறிக்கக்கூடிய ஒரு காரியம். சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. அடுத்தால தான் ஹைலைட், இவனை கொல்லும்படி அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. அல்லேலூயா. எங்கே தள்ளிற்று? தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. அப்போ தீயிலிருந்து தப்பிச்சிருக்கான், தண்ணீர்லேருந்து தப்பிச்சிருக்கான். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தீயிலும் தண்ணீரிலும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் கூட அவன் தப்பிச்சிருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே மனிதனாக வரப்போகிறாரு. அவருடைய வாயின் வார்த்தையினால் இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அவரால் இந்த மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி அவன் பாதுகாக்கப்பட்டு கொண்டே வந்துக்கிட்டு இருக்கிறான். தீயில தண்ணீரில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், தீயில தள்ளணுன்னு என்ன நடக்கும்? உடனடியாக முடி கருகும், உடனடியாக முடி கருகும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், தீயில ஒரு மனிதனுடைய ஒரு சரீரம் பாதிக்கப்படும் பொழுது அவனுக்கு கண்ணை பண்ணுறது முடி, எல்லாம் முடியும். சரீரத்தில் இருக்கிற தலைமுடி, கண்முடி எல்லாமே போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு சில நேரங்களில் ஜெபிக்க போகும்பொழுது இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கும்பொழுது எங்களுக்கு அவ்வளோ கடினமாக இருக்கும். ஐயோ, வாழ்க்கையில் யாருக்குமே இது நடக்கக்கூடாது ஐயா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஜோம் பண்ணியிருக்கோம். அலறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காந்துதலும் எரிச்சலும் அது நிற்கவே நிற்காது அவங்க உடம்புல, எவ்வளவோ கஷ்டம். அப்போ பாருங்கள், தீயிலையும் போயிருக்கு, தண்ணீரில். தீங்கிறது மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு காரியம், தண்ணீருங்கிறது அமிழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை. அப்போ அவனை அழிக்கவும் பார்த்துருக்கு, அவனை அமிழ்த்தவும் பார்த்துருக்கிறது. சங்கீதம் 66 ஒரு வசனம் இருக்குது, தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தோம். அல்லேலூயா. நீங்கள் தீயையும் தண்ணீரையும் சில நேரங்களில் நீங்கள் தாண்டி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு உங்கள் வாழ்க்கையில். சில நேரங்களில் தீயையும் தண்ணீரையும் தாண்டி வரணும். சொன்னால் தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்திருக்கேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் ஒரு தீ உண்டு, ஒரு தண்ணீர் உண்டு. மனிதனுடைய நாக்கு ஒரு தீ, மனிதனுடைய வார்த்தை ஒரு தீ தான். மனிதனுடைய வார்த்தை. நாக்கு சிறிய அவயமாக இருந்தாலும் என்ன பண்ணோம், பெரிய காட்டை கொளுத்தோம். தண்ணீர், யோர்தான் கரை புரண்டு ஓடுமா, வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அப்போ தீயும் தண்ணீரையும் ஒரு மனிதன் தாண்டி வரணும். இப்போ நீங்கள் ஒரு வேளை தீயும் தண்ணீரையும் தாண்டி வர்றதுக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, வேதாகமத்தில் அதுக்கு வழி இருக்குது. எரிகிற அக்கினிச்சூளை நடுவே போடப்படுறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆராதிச்சு பாருங்கள், தீயை தாண்டி வந்துடுவீங்க. ரொம்ப ரகசியம். நல்லா ஆராதிக்கணும். தேவ சமூகத்தில் மனதார ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லி பாட்டு பாடி, உங்களுக்கு ராகம் இருக்கோ ராகம் இல்லையோ, உங்கள் குரல் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கோ, இல்லைன்னா உங்கள் குரல் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கோ, அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பண்ணக்கூடாது. நீங்கள் வாயை திறந்து பாட்டை பாடணும். அதை கர்த்தர் கேட்குறார். ஒரு சிறு குழந்தை பேசுகிற பேச்சை முதலாவது ரசிக்கிறது யார்? தன்னுடைய தாய் தகப்பன் தான். உங்களுக்கு தாய் தகப்பன் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுடைய எல்லா குரலை ரசிப்பார். அப்போது அந்த தீயும் தண்ணீரையும் தாண்டி வருவதற்கு, தீயை தாண்டி வருவதற்கு நீங்கள் நல்லா ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தண்ணீரை தாண்டணும். தண்ணீரை தாண்டுவதற்கு ரொம்ப சிம்பிள் தான். துதிக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் பட்ட உடனே, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்த ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தான் நதியில் பட்ட உடனே யோர்தான் நதி விலகி ஓடிட்டு. உங்கள் உள்ளத்தில், எண்ணத்தில், சிந்தனையில் எப்போவுமே வேத வசனம் நீங்கள் நிரம்பி இருந்தால், நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் வேத வசனத்தை சொல்லியே பாருங்கள். நல்ல வேத வசனங்களை வாசிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில வாக்குத்தத்த வசனங்களை ஞாபகம் வைக்கிறதுக்கு வாக்குத்தத்த வசனங்கள் மட்டுமே புக் இருக்குது. விசுவாச அறிக்கைகள் மட்டுமே புக் இருக்குது. தப்பு கிடையாது. ஸ்தோத்திர பலிகளுக்கு மட்டுமே புக் இருக்குது. அது என்ன மந்திரம் சொல்கிறதா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வாயை திறந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அந்நிய பாஷையில் பெற்றுக்கொண்டவங்க நல்லா அந்நிய பாஷையில் துதிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ அந்த தீயையும் தண்ணீரையும் தாண்டி வருவதற்கு கர்த்தர் வழி வைத்திருக்கிறார். இங்கே பாருங்கள், தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். 23வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்குறார். நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ விசுவாசிக்க கூடுமானால் என்ன ஆகும்? விசுவாசிக்க கூடுமானால் வசனத்தை பார்த்தே சொல்லுங்க.
விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரே 3 வரியில் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாகவும் இருக்க முடியாது. அப்போது அந்த தகப்பன் ஒத்துக்கொள்கிறான், இவ்வளவு நாள் இந்த அற்புதத்தை நான் பெறாமல் இருக்கிறது என் வாழ்க்கையில் என்னிடத்துல இருந்த அவிசுவாசம். அப்போ அவிசுவாசம் அப்படிங்கிறது பெரிய காரியம் இல்லை. உங்கள் உள்ளத்தில் எண்ணத்தில் சின்ன லெவலில் ஒரு அவிசுவாசம் இருந்தாலும், ஒரு சிறிய அளவில் கரை போல் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும், பாலில் ஒரு செட்டு நஞ்சை கலந்தாலும் என்ன ஆகும்? ஃபுல்லாக விஷம்தான். பாலில் ஒரு சொட்டு எலுமிச்சம்பழத்தை சாரை விட்டு பாருங்கள், என்ன ஆகும்? பாலினுடைய தன்மை மாறுது. இதுதான் அவிசுவாசமும் அப்படி தான். நீங்கள் நல்லா துதிக்கலாம், நல்லா ஆராதிக்கலாம், நல்ல வேத வசனங்களை சொல்லலாம். ஒரு சின்ன கடுகளவு விசுவாசம் கூட உங்களிடத்தில் இல்லாமல் அவிசுவாசம் ஒட்டி கொண்டு இருக்குது அப்படின்னா அந்த அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் தடைப்படும். அப்போது இந்த இடத்துல சொல்கிறான் ஒரு காரியத்தை பாருங்கள், கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபிச்சிருக்கான். எதுக்காக? அவிசுவாசம் நீங்கும்படி. நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அவிசுவாசம் நீங்குவதற்கு கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபிச்சிருக்கீங்களா? நம்ம கண்ணீரோடு ஜெபிச்சிருப்போம். எதுக்கு? அண்ணால போல கூட ஜெபிச்சிருப்போம். சக்கலத்தி தொல்லை தாங்க முடியல. அண்ணாளுக்கு சக்கலத்தி இருந்துச்சு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிசாசு தொல்லை இருக்கும், மாமியார் தொல்லை இருக்கும், பிள்ளைகள் தொல்லை இருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நெருக்கடி இருக்கும், வேலையில் ஒரு நெருக்கடி இருக்கும். அதுக்கு கூட என்ன பண்ணியிருப்போம்? கண்ணீரிட்டு ஜெபிச்சிருப்போம். ஆனால் அவிசுவாசம் நீங்குவதற்கு ஜெபிச்சிருக்கிறது ரொம்ப கம்மி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவிசுவாசம் நீங்குவதற்காக இவனை போல கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இங்கே அவ்வளோதான். 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமியும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். நல்லா கேட்டுக்கொடுங்க, இயேசு அவனுடைய கையை பிடிச்சு தூக்குறார். எப்போ உங்கள் வாழ்க்கையில் அவிசுவாசம் நீங்குதோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிப்பார். நீங்கள் யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ அவங்களுடைய கரத்தையும் கர்த்தர் பிடிப்பார். நீங்கள் அவிசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் வர்றதுக்கு உங்களுக்கு தாமதமாகும். அப்போது இங்கே அவிசுவாசம் போன உடனே ஒரு அற்புதம் நடக்குது. பல வருடமாக கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஊமை அலைக்கழிக்கிற அந்த ஆவி இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு போச்சு. உங்கள் வாழ்க்கையில் பல நாட்கள் உங்களை அலைக்கழிக்கிறது, பல நாட்கள் உங்களை தடை பண்ணுகிறது, சில நன்மைகளெல்லாம் சில பிசாசின் கிரியைகளை தான் உங்களை தடை பண்ணிக்கொண்டே இருக்கும், உங்களுக்கு வராதபடி. அவங்களுக்கு தெரியாது. அதையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிர்மூலமாக்குவார். அதற்கு உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் தேவை. 27 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இப்போ சீடர்களுக்கு ஒரு டவுட் வருது, ஏன் எங்களால் துரத்தி விட முடியலை? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 29வது வசனத்தை வாசிக்கணும். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபமும் உபவாசம். அதனால் நீங்கள் இந்த நாட்களில் எப்படியாவது ஒரு நேரமோ 2 நேரமோ நீங்கள் வேறு எந்த காரியத்துக்கும் ஜெபிக்கண்டாம். உங்கள் காரியத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் அவிசுவாசத்தினால் எது தடைப்பட்டிருக்கிறதோ அது மாறுவதற்கு நீங்கள் ஜெபிச்சா போதும். இந்த உபவாச ஜெபம் உங்களுக்கான ஜெபம். இந்தியாவுக்கு ஜெபிக்கலாம், டெல்லிக்கு ஜெபிக்கலாம், பஞ்சாபுக்கு ஜெபிக்கலாம், எல்லாம் ஜெபிக்கலாம். அதுக்கு நேரம் இருக்குது, நாள் இருக்குது. புரியுதா? உலகத்துக்கே நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளருவதற்கும் விசுவாசத்தில் வளருவதற்கும் ஜெப நாட்கள் அவசியமாக இருக்கிறது. அப்போது நீங்கள் உங்களோடு போராடி கொண்டு இருக்கிற அலைக்கழிக்கிற கிரியை, நீண்ட நாளாக உங்களுக்கு துன்பப்படுத்துகிற கிரியை எது அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிந்து நீங்கள் அதுக்காக ஜெபிக்க போகிறீங்க. ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இந்த காலை நேரத்தில் எதை நீங்கள் விசுவாசித்து தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களோ, எதை என் கர்த்தர் செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து கொண்டு இருக்கிறீங்களோ, தேவ பிள்ளையை உன் வாழ்க்கையில் அது நடக்க தான் போகுது. உன் விசுவாசத்தை கர்த்தருக்கு அப்படியே பரிசுத்தமாக தெரியப்படுத்தி கொண்டே இருங்க. உன் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம், எண்ணத்தில் இருக்கிற விசுவாசம், நீங்கள் வாயில் அறிக்கை பண்ணுகிற விசுவாசம், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார்.
இந்த நாளிலே உங்களோடு இருக்கிற சின்ன சின்ன அவிசுவாசங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. எல்லா அவிசுவாச கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒன்றுமில்லாமல் போவதாக. விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும்னு சொன்னீங்களே தகப்பனே. கர்த்தாவே, எத்தனையோ நாள் தீயை தாண்டி வந்துட்டாங்க, தண்ணீரை தாண்டி வந்துட்டாங்க. ஆனால் இந்த வருடம், இந்த 2025 வருடம் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பான வருடமாக இருக்கணும். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தோம். செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஓ கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு செழிப்பான இடத்தை காணப்பண்ணி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவருடைய இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்து தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.